ஹலோ ஆர்கே ஸ்குவாட். இன்றைக்கி என்ன வீடியோனா, பைக்கில் நம்ம ஏர் ஃபில்டர் மாற்ற போகிறோம். புதுசு நம்ம வாங்கியிருக்கோம், அந்த மாற்ற போகிறோம். நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஏர் ஃபில்டர் காட்டுறேன். புதுசு வாங்கின ஏர் ஃபில்டர் இதுதான். நம்ம புதுசு வாங்கியிருக்க ஏர் ஃபில்ட்ரு. இது வந்து ஆன்லைனில் வாங்கினேன். இது வந்து ரேட் வந்து 254 சொன்னாங்க. இந்த ரேட்டு ஆன்லைனில் வாங்க. நல்ல ஏர் ஃபில்ட்ரு தான். மைலேஜ் வந்து ஒரு 2-3 தான் குறையும் இது போட்டால். வாங்க ஃபிட் பண்ணுறதை பார்ப்போம். இப்போ பைக்கில் ஏர் ஃபில்ட்ரு எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பைக்கில் எந்த இடத்துல ஏர் ஃபில்ட்ரு இருக்குதுன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. வாங்க அதை கழட்டி பார்ப்போம். இந்த நெட்டை கழட்டிட்டோம்னா அடுத்து ஏர் ஃபில்ட்ரு உள்ள இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். இதுதான் வண்டியில் உள்ள பழைய ஏர் ஃபில்ட்ரு. எவ்வளோ எல்லாம் கலந்து கொட்டுதுன்னு. இன்னும் பழைய ஏர் ஃபில்ட்ரு. இப்போ நம்ம புதுசு மாட்டுவோமா? வாங்க மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு புது ஏர் ஃபில்ட்ரு இதுதான் புதுசு. இதை மாட்டிட்டு உங்களுக்கு சவுண்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். மாட்டுறது ரொம்ப ஈஸி தான். கடைக்கு எல்லாமே மட்டும்தான் இல்லை. இதை வச்சுட்டு இதை வச்சு அவ்வளோதான், ஃபிட் ஆகிடுச்சு. வேலை முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு சவுண்ட் எப்படி இருக்குன்னு காட்டுற பாருங்க. இந்த இடத்துல ஏர் ஃபில்டர் ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சவுண்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறோம் பாருங்க. சவுண்ட் எப்படின்னு பார்ப்போமா? வாங்க. பார்த்துக்கோங்க. போட்டோன்னா சவுண்ட் அடியே உங்களுக்கு வந்து பெரிய வண்டியோட சவுண்டு கேட்குற மாதிரி தான் கேட்கும். இப்படி தான் ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணணும். சரி, ஓகே. ஆர்கே ஸ்குவாட் நம்ம எப்படி வண்டியில் ஏர் ஃபில்டர் மாற்றணும்னு பார்த்தோம். இதே மாதிரி தான் மாட்டணும். கடைக்கெல்லாம் போக தேவையில்லை. வாங்கிட்டு பழைய ஏர் ஃபில்டர் கழட்டி இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ அது பாக்ஸ் நம்ம மாட்டிருக்கோம். அது வந்து தனியாக பாக்ஸ் எடுத்துகிட்டு அப்படி மாட்டதான் மாட்டிக்கலாம். சவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கா? இதுதான் இப்போ உள்ள போட்டிருக்கிற ஏர் ஃபில்டர் சவுண்டு. ஓகே சார், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.